நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேரலைய நிகழ்ச்சியில் தொடர இருப்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் தந்தையர்களுடைய நினைவை தந்தையர் தினமாக நாங்கள் கொண்டாடியிருந்தோம். தந்தையர் தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது நான் வானொலிக்கு எடுத்து வர இருக்கின்றேன். தந்தையர் தினம். 10 மாதம் கருவினில் சுமந்து மடியிலும் மார்பிலும் ஏந்தி பாலூட்டி தாலாட்டி உணவூட்டி மலசலம் எடுத்து சுத்தம் செய்து அன்பு காட்டி வளர்த்த அன்னையையோ, அல்லது தான் உருகி வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தி போல் தன்னை வருத்தி மாடாக உழைத்து தம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பாச உணர்வோடு தோளிலும் தொட்டிலும் தாலாட்டி அறிவூட்டி வழிகாட்டி வளர்த்து பெரியவனாக்கிய தந்தையையோ, அல்லது இருவரையுமோ தான் இருக்கும் வீட்டில் வைத்து பராமரித்து உணவு வழங்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், முதியோர் இல்லங்களிலும் வேறு இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோருக்கு, அல்லது இறந்துவிட்ட தம் பெற்றோரை நினைவு கூறும் ஒரு திருநாளாக, அதாவது அவர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் ஒரு பெருநாளாக உருவாக்கம் பெற்றதே அன்னையர் தினமும் தந்தையர் தினமுமாகும். இவை ஆரம்ப காலத்தில் மேற்குலக நாடுகளுக்கு பொருத்தமாக இருந்த போதிலும் தற்பொழுது அவ்வூர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துவிட்டதால் அதை நாமும் கொண்டாடுவதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. வருடத்தில் ஒரு முறையாவது இப்பூவுலகில் எம்மை படைத்து பாதுகாத்து எமது சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொள்ளும் கண்கண்ட தெய்வங்களான பெற்றோரை கண்டு அவர்களின் சுகதுக்கங்களை கேட்டறிந்து அவர்களுடன் கூடிக்குலாவி அவர்களுக்கு பரிசுகள் சிறப்பு விருதுகள் வழங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறும் தினமாகவும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உரைத்த தமிழ் கலாச்சாரம் பெற்றோரை கண்கண்ட தெய்வங்களாக மதித்து வாழ்ந்து வந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தற்போது வருடம் ஒருமுறை தரிசிக்கும் வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளமை கவலையை தருவதாயினும் அது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. சிலர் தம் பெற்றோருடனே வாழ்ந்து கொண்டும் இத்தினத்தை பெற்றோருக்கு நன்றிக்கடன் செலுத்தும் தினமாகவும் அவர்கள் போற்றி வழிபட்டு ஆசீர்வாதம் பெறும் தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள். உலகிலேயே முதல் முறையாக 1910 ஆண்டு ஜூன் மாதம் 19 வாஷிங்டனில் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. இதற்கான முயற்சிகளை எடுத்தவர் சோனாரா டாட் ஆவர் என்ற பெண்மணியே. 1909 ஆண்டு ஸ்போக்கேனில் உள்ள ஆலயத்தில் அன்னையர் தினம் பற்றி குறிப்பிட்டதை கேட்ட அவர் தந்தையர் தினமும் கொண்டாடப்பட வேண்டும் என கருதினார். அடுத்த ஆண்டே அதை அவர் நிறைவேற்றினார். அன்று முதல் அது உலகெங்கும் பிரபலமாகி தற்போது உலக அளவில் கொண்டாடப்படும் தினமாகியுள்ளது. 1910 ஆண்டு கொண்டாடப்பட்ட தந்தையர் தினத்தின் போது உயிருடன் இருக்கும் தந்தையருக்கு சிவப்பு ரோஜா கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இறந்த தந்தையரின் சமாதிகள் படங்களுக்கு வெள்ளை ரோஜா வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் 1966 ஆண்டு அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் தந்தையர் தினத்தை அங்கீகரித்து உத்தரவிட்டார். அதன்படி ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாடப்படும் என அவர் உத்தரவிட்டார். அதன் பின்னர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1972 ஆண்டு
ஒரு சட்டத்தின் மூலம் தந்தையர் தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அதிபர் நிக்சன் அறிவித்தார். தந்தையர் தினம் தவிர ஆடவர் தினமும் ஆண்டுதோறும் நவம்பர் 19 கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தந்தையர் ஆகாத ஆண்கள் இளைஞர்களுக்கானதாகும். ஆஸ்திரேலியாவில் தந்தையர் தினம் இவ்வருடம் செப்டம்பர் 4 கொண்டாடப்படுகின்றது. முதியோர் இல்லம் என்றில்லை. வீட்டுக்குள் நுழைந்தால் மருமகள் என்ன சொல்லுவாளோ, இல்லை மருமகள் பேச்சை கேட்டு மகன் என்ன சொல்லுவானோ என்று கால் வயிற்றையும் அரை வயிற்றையும் நிரப்பிக்கொண்டு திண்ணையையே கதியென்று இருக்கும் தந்தைமார்களுக்கு வருடத்தில் இந்த ஒரு நாளாவது சுபதினமாக இருக்கலாம் என்றால் தந்தையர் தினம் கட்டாயம் கொண்டாடியே ஆக வேண்டும். தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற ஔவையரின் வைர வரிகளும், அன்னையோடு அறுசுவைப்போம் தந்தையோடு அறிவு போம் என்ற முதுமொழியும் வெளிநாடுகளில் செயலிழந்து போயுள்ளது என்பது வெளிப்படை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். அதற்கமைய நாமும் எம் தமிழ் கலாச்சாரத்திற்கமைய முடிந்தளவு எம் தந்தையருக்கு மதிப்பளிப்பவர்களாகவும் அவர்களது இறுதி காலத்திலும் மிக மரியாதையுடனும் அவர்களை பராமரித்து கௌரவப்படுத்துவோம். நன்றி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்திடும் முன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம். அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம். வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும். நேர்களே, நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைந்து கொள்ளுகிறார் எமது நிலைய அறிவிப்பாளர் நினா டேரியஸ் அவர்கள். அப்பா, உன் பாச வயலில் விளைந்த சுவாசிக்கின்ற நெல்மணி நான். உன் வானத்தோளில் விளைந்த விண்மீன் வியர்வை நான் தான் அப்பா. என் மகிழ்ச்சி நீரூற்று சலசலக்க வேண்டுமென்று நீயல்லவா உப்பு மழை பெய்தாய். அப்பா, உன் தோள் ஏணியில் ஏறித்தானே நான் பார்த்தேன் உலகம். உழைப்பு கற்கள் அடுக்கி அடுக்கி நீ கட்டித் தந்தாய் வாழ்க்கை மாளிகை அப்பா. நீ ஆடையாக உடுத்தாய் வெயில்,
நிழலில் நான் வசிக்க வேண்டுமென. என் வாழ்க்கை வெண்மையாக உன் தோளால் குடைபிடித்து நீ கருத்து போனாய். அப்பா, என் தோட்டத்து இலைகளும் இனிக்க வேண்டுமென நினைத்தாய் நீ. பாசத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தால் இங்கே கடல் நீதான் அப்பா. அப்பா, பாசத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தால் இங்கே கடல் நீதான் அப்பா. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. மாத கணக்கே தாயும் சுமந்து வந்ததுதான் இவனது உயிரே. காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கில்லை நிகரே. தூசி என்னை தொடவும் விடமாட்டாய், தோளில் என்னை சுமந்தே நடை போட்டாய். வந்தாயே நீ என் வரமாய். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து அப்பாவுக்கு என்ன தெரியும்? தந்தையை பற்றி மகன் சொல்லுகிறார். கேட்டு பாருங்கள். ஒரு குழந்தைக்கு 5 வயதாக இருக்கும் போது அவர் சொல்லுவார், என் தந்தையால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு 7 வயதாக இருக்கும் போது என் தந்தைக்கு பல விஷயங்களை பற்றி நன்கு தெரியும். அவருக்கு 10 வயதாக இருக்கும் போது என் தந்தைக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் தெரியாது. அவருக்கு 12 வயதாக இருக்கும் போது என் தந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. 14 வயதாக இருக்கும் போது அவருக்கு காலம் மாறியது எங்கே புரிகிறது. 21 வயதாக இருக்கும் போது அவர் கிடக்கிற அவரிடம் போய் யோசனை கேட்பதா? 35 வயதாகும் போது ஏதோ அவருக்கு கொஞ்சம் தெரியும். 40 வயதாக இருக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதில் தப்பில்லையே. 45 வயதாக இருக்கும் போது அவரின் யோசனையை கேட்டு பின் முடிவெடுக்கலாமே. 50 வயதாக இருக்கும் போது என் தந்தையார் இது போன்ற விஷயங்களில் எவ்வளவு சிறப்பாக தீர்மானம் எடுப்பார் தெரியுமா? 55 வயதாக இருக்கும் போது அவர் இல்லாதது உண்மையிலேயே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அவரின் ஆலோசனையை கேட்க முடியாமல் போனது எனக்கு பெரிய நஷ்டம். 60 வயதாக இருக்கும் போது என்னுடைய அப்பாவின் அறிவும் அனுபவமும் எங்கே? நான் எங்கே? இதே போலத்தான் நேர்களே, குழந்தைகளுடைய வயதுகள் மாறுகின்ற போது அவர்களுடைய சிந்தனைகளும் மாறுகின்றன. முடிவில் அவன் அப்பாவின் அறிவும் அனுபவமும் பெரிது என்பதை உணருவான். சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால்
துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே, அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே. அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே. அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, ஆண் வடிவில் நீ எல்கும் எவ்மல்லையே. வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே. நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே. உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா? எப்போதும் தோற்காது உன் சேனைதான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானைதான். கண்டங்கள் அரசாளும் கலைமூர்த்திதான், கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான். தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான், தந்தை எனும் மந்திரமே எம் மூச்சுதான். சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர் விந்தைதான். அன்பு மகனுக்கு அப்பா எழுதுவது: வசதியாகத்தான் இருக்கிறது மகனே, நீர் கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம். பொறுப்பாய் என்னை ஒப்படைத்துவிட்டு சலனமின்றி நீர் வெளியேறிய போது முன்பு நானும் இதுபோலத்தான் உன்னை வகுப்பறையில் விட்டுவிட்டு என் முதுகுக்கு பின்னால் நீ கதற கதற கண்ணீரை மறைத்தபடி புறப்பட்ட காட்சி ஞாபகத்தில் எழுகிறது. முதல் தரம்மிக்க இந்த இல்லத்தை தேடி திரிந்து நீர் தேர்ந்தெடுத்ததை அறிகையில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எதுவென்றே ஓடி அலைந்ததை ஒப்பீடு செய்கின்றேன். இதுவரையில் ஒரு முறையேனும் என் முகம் பார்க்க நீர் வராமல் போனாலும் என் பராமரிப்பிற்கான மாதத் தொகையை மறக்காமல் அனுப்பி வைப்பதற்காக மனம் மகிழ்ச்சி அடைகிறது. நீ விடுதியில் தங்கி படித்த காலத்தில் உன்னை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க மறுத்ததன் எதிர்வினையே இதுவென்று இப்போது அறிகின்றேன். இளம் வயதினில் நீ சிறுகச் சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமை பருவத்தில் மொத்தமாகவே எனக்கு செலவு செய்கிறாய். ஆயினும் உனக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு. நான் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுதான் என்று, நீ கற்றுக் கொடுக்கிறாய் எனக்கு உறவுகள் இதுதான் என்று. போகும் பாதை நீயே தந்த போகும் வழி
கண்கண்ட தெய்வமதாய் கருதுகின்ற தந்தையர்க்கு வந்தனைகள் செய்து வாழ்த்துக்கள் கூறுதுமே. தந்தை மகற்கு ஆற்றுவது சபையில் முந்தியிருக்க வைத்தல். அந்த முயற்சியினில் முன்னின்று உழைப்பவர் எம் தந்தை அன்றோ. விதையின்றி விருட்சமில்லை, வித்தின்றி சத்தில்லை. எம் பிறப்பிற்கு வித்தாகி நாம் பெருமையுடன் வாழ்வதற்கு அயராது பாடுபடும் அன்புருவம் தந்தை அன்றோ. அன்பிற்கு அர்த்தம் சொல்லி அருமையாய் எம்மை வளர்த்து கண்டித்தும் கருணையோடு கனிவான உரையினையோடு நல்லது தீயது என நாள்தோறும் தெளிய வைத்து நேரான பாதையில் நீ நடக்க வேண்டுமென்று தான் நடந்து வழிகாட்டி தத்துவங்கள் எமக்குரைத்து சீராக வாழ வைக்க ஓயாது பாடுபடும் உத்தமர் எம் தந்தை அன்றோ. அன்பிற்கு அர்த்தம் சொல்லி அருமையாய் எம்மை வளர்த்து கண்டித்தும் கருணையோடு கனிவான உரையினையோடு நல்லது தீயது என நாள்தோறும் தெளிய வைத்து நேரான பாதையிலே நீ நடக்க வேண்டுமென்று தான் நடந்து வழிகாட்டி தத்துவங்கள் எமக்குரைத்து சீராக வாழ வைக்க ஓயாது பாடுபடும் உத்தமர் எம் தந்தை என்றோ. சின்ன வயது முதல் சிற்றெரும்பே தீண்டாமல் தன்னை மிக வருத்தி தன் மகவின் கல்வியிலே கண்ணும் கருத்துமதாய் கவனம் செலுத்துபவர் தந்தையன்றி வேறுமுண்டோ? சாற்றுவதில் தப்புமுண்டோ? தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்வி போம் என்ற சான்றோரின் கூற்று இது சான்று பகருதல்லோ. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இது தன்னகம் பதித்தால் வாழ்வு தன்னொளி வீசும். ஆரம்பம் முதலே அறிவுரை தன்னை அரம்பையின் கனியில் ஊசி ஏற்றுவது போல் எடுத்து காட்டி இலகுவாய் விளக்கும் உயரிய தந்தைக்கு உரைப்போம் வாழ்த்துக்கள். இன்பம் துன்பம் இயல்பே ஆதலால் சோதனை தனிலே துவண்டு போகாமலும் வேதனை தனிலே வீழ்ந்து தளியாமலும் சாதனை படைத்திட சகல வழிகளிலும் நம்பிக்கையோடு நடந்திட எமக்கு ஊக்கமளித்து வாழ்வில் உயர வைத்து பார்த்து மகிழ்பவர் எம் பாசத் தந்தையே. தந்தையில்லா வாழ்க்கை அது தரைகெட்டு திசை விட்டு கரையில்லா நதி போல காற்றாட்டு வெள்ளம் போல் வழி தப்பி ஓடிவிடும், வாழ்வின் நிம்மதியை குலைத்துவிடும். தந்தையில்லா வாழ்க்கையது தரைகெட்டு திசை விட்டு கரையில்லா நதி போல் காற்றாட்டு வெள்ளம் போல் வழி தப்பி ஓடிவிடும், வாழ்வின் நிம்மதியை குலைத்துவிடும். குடும்பத்தின் முதுகெலும்பு, மனம் குன்றாத உழைப்பாளி, சுமைதாங்கி யாவரின் சுகங்களிலும் சுகம் கண்டு மனம் மகிழும் தந்தைக்கு மாநிலத்தில் உவவை இல்லை. பிள்ளை தந்தை காட்டுகின்ற பேருதவி உலகினிலே இவன் தந்தை இம்மகவை பெறுவதற்கு எண்ணோற்றான் என்னும் சொல். தந்தையர் தினத்தில் எல்லா தந்தையர்க்கும் நல் வாழ்த்துக்கள். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே? மொத்த குடும்பத்தை தாங்கினாலும் எவ்வளவு துயரங்கள் துன்பங்களை சந்தித்தாலும் அதன் சுவடே தெரியாமல் இருப்பவர்கள்தான் அப்பாமார்கள். சுருக்கமாக சொன்னால் ஒரு பெரிய மரத்தை தாங்கும் வேரை போல. அன்று ஒரு நண்பர் சொன்னார், அம்மாவின் தியாகம் தோசையை போல, அப்பாவின் தியாகம் தோசை கல்லை போல என்று. ஆம், கண்ணுக்கு தெரியாது அவர்கள் படுகின்ற வேதனை. ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் தன் கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் சில வேளைகளில் நாங்கள் தான் அதை புரிந்து கொள்வதில்லை. எத்தனையோ இடர்பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சமாளித்து வெளிக்காட்டாமல் புன்சிரிப்புடன் உலாவி வரும் இந்த அப்பாமார்களை விட ஒரு தன்னம்பிக்கை புத்தகம் இருக்க போகிறதா சொல்லுங்களேன். வழக்கமா
பொம்பளை பசங்களுக்கு அம்மாவை தானே பிடிக்கும், நீங்க என்ன அப்பாவை சொல்றீங்க? கரெக்ட் தான். ஆரம்பத்துல எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். போக போக அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா இடத்த நிரப்புறதுக்கு பொண்டாட்டி வந்துருவா, அப்பா இடத்த நிரப்புறதுக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி. யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தானே அவருக்கு அப்பான்னு பேரு. யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தானே அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாயிருந்தவர், தோளில் தூக்கி வளர்த்தவர், காலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர். பட்டினியில் படுத்தவர், பணங்காசு கொடுத்தவர். பட்டினியில் படுப்பவர், பணங்காசு கொடுப்பவர். ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர், ஆண்டவனுக்கு அடுத்தவர். யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தானே அவருக்கு அப்பான்னு பேரு. நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. தேனமுத தமிழ் மொழியை தேசம் எங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே. தேனமுத தமிழ் மொழியை தேசம் எங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே